இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் ஏன் பீகாரில் தொடர்ந்து கதறிக்கொண்டிருக்கிறார்கள்? ஒருத்தர் போகிறாரு கதறாரு, திரும்ப அடுத்தது இன்னொருத்தர் போகிறாரு அங்கே கதறாரு. அதுக்கு காரணம் இருக்குது. முதல்ல ஒரு வீடியோ பாருங்கள். नीतीश जी के बारे में क्या कहेंगे? मैंने कहा भाई मैं तो जब से बिहार आया हूँ एक गाना सुन रहा हूँ भोजपुरी में कि छन छन बदले तोहरे मिजाज में जाऊँ तो नीतीश जी तो अस्थिर व्यक्तित्व के स्वामी है. कब उनका मिजाज क्या बदल जाए, कौन सा धोखा दे दे, किधर पलट जाए कोई भरोसा नहीं. और उधर दिल्ली में बैठे हुए गुजरात के व्यापारी ये सोच रहे हैं कि दिल्ली में बैठ करके बिहार को गुजरात के रिमोट से चलाएंगे. तो मैं बरारी में सिंहासन में खड़ा होकर के ऐलान करते हुए कह रहा हूँ कि नरेंद्र मोदी जी, अमित शाह जी, ये बिहार है, ये किसी गुजरात के व्यापारी के रिमोट से नहीं चलेगा. इसकी तकरीर का फैसला बिहार की जनता करेगी, करेगी. இது இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கு திரளக்கூடிய கோடிக்கணக்கான மக்களின் ஆதரவுக்கான சாம்பிள் வீடியோ தான். இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் நன்கு தெரிந்திருக்கிறது பாஜக டெபாசிட் கூட வாங்காது அப்படிங்கிறது. அதனால தான் அவர்கள் ரெண்டு பேரும் தங்களுடைய கடைசி ஆயுதத்தை பீகார் மண்ணில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதை பயன்படுத்திய பிறகும் கூட மோடி அமித்ஷாவினுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய பாஜக அரசு என்பது, மோடியினுடைய அரசு என்பது வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார். ஒரே வீட்டில் 80க்கும் அதிகமான நபர்கள், ஏபிசிடி என்று தகப்பனார்களுடைய பெயர்கள், வீடு இல்லாதவர்கள் கூட வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் வீட்டின் முகவரி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இரவில் 1 மணிக்கு வந்து வாக்குகளை டிலீட் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார். அதன் பிறகு நடக்கக்கூடிய பீகார் தேர்தல் என்பதை இந்திய மக்கள் அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். வாக்கு திருட்டின் மூலம்தான் மோடி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை இவ்வளவு ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியதற்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த காலத்திலும் இவ்வளவு எதிர்பார்ப்பு எந்த தேர்தலிலும் இருந்ததில்லை என்பதுதான் உண்மை. அப்போ இந்த நேரத்தில் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும். ஏன்னா வாக்கு திருட்டின் மூலம் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பீகார் தேர்தலில் மோடியும் அமித்ஷாவும் தோற்றுவிட்டார்கள் என்றால் அது மீண்டும் மீண்டும் அம்பலமாகிவிடும். மக்கள் மத்தியில் பாஜக இல்லாமலாகிவிடும். அப்போ இந்த நேரத்தில் தான் அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு தினத்திற்கு முன்பு வந்து சீதாதேவிக்கு பீகாரில் கோயில் கட்டப்படும் என்று சொல்கிறார். அதாவது 850 கோடி ரூபாய் செலவில் சில மாதங்களுக்கு முன்பு பூமி பூஜை நடத்தப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். நான் என்ன கேட்கிறேன் என்றால், பீகாரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வேலைக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மிகப்பெரிய அளவில் வறுமை அங்கே தலைவிரித்தாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நிதிஷ்குமார் சொல்கிறாரு பீகார் கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சீதாதேவிக்கு இங்கே மிகப்பெரிய அளவிலான கோயில் கட்டுவோம் என்று சொல்லுவது என்பது வாக்குகளை அமித்ஷாவிற்கு அறுவடை செய்து தருமா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மை. அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. இது அவருடைய கடைசி ஆயுதம் இப்படி பயன்படுத்தி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், 1992 எப்படி ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்களோ, எப்படி ஒரு மசூதி இடிக்கப்பட்டதோ, அதன் பிறகு எப்படி பாஜக RSS மெல்ல மெல்ல இந்திய மண்ணில் வளர்ந்ததோ, அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு இவர்கள் வந்து இந்த பீகார் தேர்தலையும் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது மக்களின் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இது ஒரு பக்கம்.
இது அமித்ஷா பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அடுத்தது வந்து கதறாரு. எப்படி கதறாரு அப்படின்னு, திராவிட முன்னேற்ற கழகம் பீகாரி மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். நான் ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த தொழிலாளர் நல சட்டங்கள் 4 சட்டங்களை மோடி அரசு வந்து கொண்டு வந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான விஷயம் என்பது கார்ப்பரேட்டுகள், பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவான 2 சட்டங்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த 2ஐயும் செயல்படுத்தணுமா வேண்டாமா அப்படின்னு மோடி யோசிச்சுட்டு இருக்காரு. ஏற்கனவே நமக்கு தெரியும், மகாராஷ்டிராவில் வேளாண் சட்டங்களை திரும்ப பெறக்கோரி ஒரு மிகப்பெரிய போராட்டம் 2 தினங்களுக்கு முன்பு தான் நடந்தது. மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியா இதுவரையிலும் காணாத அளவிற்கான விவசாயிகளின் பேரெழுச்சி 1 வருடம் நடந்தது. டெல்லியில் மோடியினுடைய வாசலில் எந்த அளவிற்கு எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அப்படிங்கிறது வந்து கடைசியில் அவர் சரண்டர் ஆனார். இப்போ மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே விவசாயிகளுக்கு எதிரானவை, தொழிலாளர்களுக்கு எதிரானவை. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மாநிலத்திலிருந்து வேற்று மாநிலத்திற்கு சென்று வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம், இதை அவர்கள் எடுத்து களைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. இதை பற்றியெல்லாம் பேசாமல் திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக காரர்கள் பீகாரி தொழிலாளர்களை துன்புறுத்துகிறார்கள் என்று அவர் பேசுவது என்பது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இனிமேலால் நமக்கு வெற்றி பெற முடியாது, வெற்றி என்பது சாத்தியமில்லை. வெற்றி இல்லாமலாகிவிட்டால் ராகுல் காந்தியினுடைய ஓட்சோரி என்பது மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும். அதாவது பாஜக என்கிற கட்சி, ஆர்எஸ்எஸ் என்கிற சித்தாந்தத்துக்கும் அதோகதி தான் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால தான் முதல்ல மோடி போய் கதறாரு, அதன் பிறகு அமித்ஷா கதறாரு. ஆனால் இந்த கதறல்கள் எதுவுமே பீகார் மக்கள் மத்தியில் எடுபடப் போவதில்லை என்பதுதான் உண்மை. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், எத்தனை பீகாரை சார்ந்த மக்கள் வந்து சொல்கிறார்கள், தமிழ்நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்கிறார், பீகார் தொழிலாளர்களையும் நாங்கள் பாதுகாப்போம். தமிழ்நாட்டில் எந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களை அவர் தொழில் செய்யக்கூடிய மனிதனாகத்தான் பார்க்குறோம். அவருக்கு ஒரு இனம், மொழி, மத அடையாளங்களோடு பார்ப்பதல்ல. அதனால தான் அவர் தெளிவாக சொல்கிறார், எந்த மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை தெளிவாக சொல்கிறார். அப்போது மோடி, அமித்ஷா கதறுகிறார்கள் என்றால் தெரிந்திருக்கிறது பாஜக முடிவுக்கு வருகிறது என்பது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.